அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுல் டே விலாகோட தான் வந்திருக்கேன். வெளியே போயிருப்பேன் அண்ட் தென் வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் விலாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் எடுத்தேன். அன்றைக்கி வந்து மார்னிங் பச்சை பயிறு தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ நைட்டே பயிர் வாங்கிட்டு வந்து ஊற வைக்கிறதுக்கு தான் வச்சுருந்தேன். நான் வந்து 2:1 ரேஷியோவில் தான் எடுத்திருந்தேன். அதாவது 2 கிளாஸ் பச்சை பயிறு, 1 கிளாஸ் வந்து அரிசி. அதாவது எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா, நார்மலாக நம்ம சாப்பாடு வடிப்போம்ல, அந்த அரிசி தான் நான் வந்து 1 கிளாஸ் எடுத்திருந்தேன். அண்ட் தென் வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் வீடியோ கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன். ஸோ வெந்தயம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நல்ல தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சிடணும். நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா, அந்த அளவுக்கான பவுலில் மட்டும் போட்டு ஊற வச்சுருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஊறி, அதாவது ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே நல்லா ஊறி பவுல் வந்து ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு வந்து அந்த பவுல் பத்தலை. அதனால் நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருந்தேன். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நல்ல ஒரு பெரிய பவுல்லே மாற்றி ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் மார்னிங் நான் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கிச்சன் போயிட்டு மாவு அரைக்கிறதுக்கு தான் நான் போயிருந்தேன். அதாவது நைட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் அரைக்கிறேன். ஸோ 2 பேட்சாக நான் பிரித்து அரைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம மொத்தமாக போட்டோன்னா ஒரு மாதிரி அரையாது, திட்டு திட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேணாம் சொல்லிவிட்டு நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அதாவது நம்ம பெருவிரல் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் பண்ணலை. அண்ட் தென் தேவையான அளவு உப்பு போட்டு ஆட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி தோசை பேட்டர் மாதிரி நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னமும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரம் அவ்வளோவா வேணாம் அப்படின்றனால நான் 2 மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் அந்த கல்லில் ஊற்றி சுடும் போதே அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. மாவு நல்லா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக இருந்தது அது சுடுறதுக்கே. ஸோ அதையுமே நல்லா சுட்டுட்டு அந்த கல்லில் வந்து எப்போயுமே தோசை ஒட்டிக்கும். பட் இந்த மாவுக்கு வந்து தோசை சுத்தமாக அந்த கல்லில் ஒட்டவே இல்லை. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஸ்மூத்தாக நான் வந்து திருப்பினா வந்தது. தோசையுமே நல்லா பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் இது தக்காளி சட்னி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து சர்க்கரையும் அண்ட் தென் லெஃப்ட் ஓவர் குழம்பு இருந்தது, அதையுமே சூடு பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு எங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியும் முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் ரூமுக்கு தான் போனேன். எதுக்காகனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போனேன். பட் போன உடனே வேலை வந்துடுது எனக்கு. என்ன அப்படின்னா, அன்றைக்கி நான் ஒரு வாட்டி சொன்னேன் இல்லையா, போன விலாக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் அந்த விலாகும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஷாப்பிங் விலாக் தான். பட் நான் அதில் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து கரெக்டாக ஒரு 2-3 ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். அது வந்து தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த தையல் எல்லாமே பிரிக்கணும் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டேன். கரெக்டாக ஒரு 3 ட்ரெஸ் இருக்கும். ஸோ 3துலேயுமே தையல் பிரிச்சிடலாம் அப்படின்னு பிரிச்சுட்டேன். பிரித்து கையோடு வச்சுட்டு வெளியே போய் பார்த்தா பயங்கரமான வெயில் அன்றைக்கி. செம்ம வெயில் போட்டுச்சு. ஸோ அதனால் பரவாயில்ல, ஆல்ரெடி நான் துணி துவைச்சி பால்கனியில் வந்து காய போட்டிருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மிஷினில் துணி போட்டு விட்டுட்டேன். அதாவது பெட்ஷீட் எல்லாத்தையுமே போட்டு விட்டேன். வெயில் பயங்கரமாக போடுது. போட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவரில் கூட காஞ்சிரும். அதனால் மிஷினையும் போட்டு விட்டுட்டு ஆல்ரெடி பால்கனியில் இருந்த துணி எல்லாம் காஞ்சிருச்சு. ஒரு 1 ஹவர்லேயே காஞ்சி முடிச்சிருச்சு. ஸோ அதையும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சுட்டேன். அண்ட் தென் மத்தியானம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரும்போது இந்த ஊட்டி ஆப்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஊட்டி ஆப்பிள், அப்புறம் வந்து பேரிக்காய், கொய்யாப்பழம், இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு நான் அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டேன். பழம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புதுசாக இருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் பெட்ஷீட் எல்லாம் காய போட்டேன். மாடியில் போய் ஃபஸ்ட்டே நான் காய போட்டுட்டேன். அது வந்து காஞ்சிருச்சு. எடுக்க போகும்போது தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். காஞ்ச துணி அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு செகண்ட் ஒரு ஷிஃப்ட்டு துணி போட்டிருந்தேன். அதையுமே ஃபுல்லாக காய போட்டு தான், நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாடி ஃபுல்லாக துணி தான் இருக்கும்.
அண்ட் தென் ஃபுல்லாக செம்ம வெயில் போட்டுச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஈவினிங் ஒரு 5 வரைக்குமே பயங்கர வெயிலாக இருந்தது. அண்ட் தென் எங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேரும் நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கீழே இறங்கி வந்தேன். ஸோ கீழே வந்ததுமே துவைச்ச துணி எல்லாமே நிறையா இருந்தது. ஸோ அதையுமே காட்டியிருப்பேன் எவ்வளோ துணி இருக்குதுன்னு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வெயில் அடிச்சிருக்கோம் அப்படின்னு. அண்ட் தென் மத்தியானத்துக்கு வந்து பச்சை பயிறு குழம்பு தான் வச்சுருந்தோம். சூப்பராக முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பராக பச்சை பயிறு குழம்பு, சுட சுட சாதம், அண்ட் தென் உருளைக்கிழங்கு பொரியல் தான் சைடில் இருந்தது. இதெல்லாம் மத்தியானமே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்போமே கீழே மாடியிலேருந்து கீழே வந்தேன் இல்லையா, அப்போமே சாப்பிட்டுட்டேன். இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் மச்சி வந்து இதுக்கு போயிருந்தாங்க, அதாவது குற்றாலம் போயிருந்தாங்க ஃபேமிலியாக. ஸோ அவங்க போயிட்டு அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. சும்மாவே அல்வானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் தென் இந்த 2 கிளிப்புமே வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து குட்டி குட்டி பீட்ஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதையுமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கிளிப்ஸ், அல்வா, அதுக்கப்புறம் சிப்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் மச்சி பையன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் வந்து மேக்ஸ் குரூப்பா, அவன் வந்து மேக்ஸ் போடுறதெல்லாம் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்தா ஒரு சைடு அப்படியே தலையே சுற்றிருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்பாடா ஒரு வழியாக நம்மலாம் படித்து முடிச்சாச்சு, இந்த மேக்ஸ்லேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துட்டோம் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் தென் இந்த புக்ஸ்லாம் பார்க்கும்போது பழைய ஸ்கூல் ஞாபகம், மேக்ஸ் மிஸ் கிட்ட திட்டு வாங்குறது, அடி வாங்குறது, அந்த மாதிரி ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அவன் கூட உட்காந்து ஷேர் பண்ணி 2 பேரும் பேசிட்டு ஈவினிங் வந்து வெளியே தான் கிளம்பி போயிருந்தோம். எங்கே அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ இஏ இருக்குல்ல மால், அதுக்கு தான் போயிருந்தோம். நுழைஞ்சோடனே ஸ்டார்பக்ஸ் தான் இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் நான் மால்குள்ளே போகும்போது நினைப்பேன், கண்டிப்பாக அந்த ஸ்டார்பக்ஸில் என்றைக்காச்சும் ஒரு நாள் குடிச்சாகணும் அப்படின்னு. அதே மாதிரி அன்றைக்கும் நினச்சிட்டு தான் வந்தேன். இப்போ நான் காட்டியிருப்பேன்ல குட்டி குட்டி டால்லாம், அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் அந்த கடையில் வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டேன், கிளிப்பிங் எதுவுமே எடுக்காமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபன் சிட்டி தான் போயிருந்தேன். ஸோ போயிட்டு அங்கே பையன் வந்து கொஞ்சம் எல்லாமே விளையாடிட்டு இருந்தான். நானுமே கொஞ்சம் சைடில் எல்லாமே பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த குட்டி குட்டி பாலு, அண்ட் தென் நிறைய சாக்லேட்டு, அந்த யூனிகார்ன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குதிரை மாதிரி அது, அப்புறம் தூரத்தில் வச்சுருக்காங்க குட்டி குட்டி டால் எல்லாமே. எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது, அழகாகவும் இருந்தது. எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளக்க போகலாம். போயிட்டு நிறையா பார்த்துட்டு இருந்தேன். இந்த கிச்சன் திங்ஸு, ஃபேப்ரிக்கு, சின்ன பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் டாய்ஸு, வாட்சஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்தது. இந்த பட்டியாலா கூட வச்சுருந்தாங்க. பட்டியாலா பேண்ட் இருக்கு இல்லையா, பட்டியாலா, பலாசோ, அது எல்லாமே வந்து 2 செட் வந்து 800 ருபீஸ் சம்திங், அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் ஃபன்னியாக அந்த மாதிரி கேம்ஸு, பொம்மை, அதெல்லாம் நிறையா இருந்தது. ஸ்நாக்ஸ் ஐட்டம், அண்ட் தென் ஸ்கின் கேருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு, அது எல்லாமே அங்கே இருந்தது.
இந்த மினி ஃபேன் வந்து பார்க்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. அது வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். அதுவுமே சம்திங் 400 அவ்வளோதான் சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பக்கத்துல வந்து டைம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. நான் இதுவரைக்கும் ஈயல அந்த மாதிரி ஒன்று பார்த்ததும் இல்லை. நான் உள்ளே போனதும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தேன். ஸோ பார்த்தோன்னே உள்ளே போயிட்டேன். போயிட்டு அதையும் சுற்றி பார்த்தேன். இதுவுமே வந்து ஃபன் சிட்டி மாதிரி தான் இருந்தது. பட் கேம்ஸ்லாம் அங்கே இருக்கிற கேம்ஸ் இங்கே இல்லை, இங்கே இருக்கிற கேம்ஸ் அங்கே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதையுமே நல்லா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேயுமே குட்டி குட்டி டால்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. முக்கால்வாசி இந்த டைம் ஜோனில் வந்து டெடி பியர் தான் நிறையா இருந்தது. என்ட்ரன்ஸில் நான் வெளியே வரும்போது என்ட்ரன்ஸ் உள்ளே இல்லை, வெளியே வரும்போது செம்ம பெரிய டெடி பேர் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அண்ட் தென் ஃபெரரோட வச்ச சாக்லேட்ஸ் நிறையா இருந்தது அங்கே பார்க்க. அதுவுமே நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் தெரியும். ஸோ எல்லாத்தையுமே பசங்களுக்கு எல்லாமே விளையாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹோம் சென்டர் தான் போயிருந்தோம். அங்கே வந்து சும்மா சும்மா கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய கிச்சன் செட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூனிக் கலர்ஸில் அண்ட் தென் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வந்து க்யூட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த மாதிரி ஆஃபீஸ் டேபிள் சேர்ஸ் அது எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அண்ட் தென் அங்கே வந்து ரூமாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, கட்டில், பீரோ அண்ட் தென் வார்ட்ரோப், சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு சோஃபாஸ் அது எல்லாமே இருந்துச்சு, அதையுமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, லைட்டிங்லாம் போட்டு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு அண்ட் தென் கிச்சன் செட் சைட் போயாச்சு. இது வந்து நம்ம வந்து சோஃபாலாம் முன்னாடி வச்சுருப்போம் இல்லையா, இது வந்து ஒரு மாதிரி யூனிக்காக தெரிஞ்சிச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அதனால் வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் தென் அங்கே கிளாக்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சூப்பராக இந்த நைட் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, யூனிக் கலர்ஸில் நிறைய ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸில் டஸ்ட்பின்னு அண்ட் தென் இது வந்து கேண்டில் வைப்போம் இல்லையா, கேண்டில் வைக்கிற அந்த ஸ்டாண்டு, அதுவுமே நல்ல சூப்பராக பயங்கர வெயிட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து பார்த்தா ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது பார்த்தோன்னே ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக அந்த அதுலேருந்து வாட்டர் அதெல்லாம் இருந்தனால அதையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். சைடில் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் அதாவது ஆர்டிஃபிஷியலாக வச்சுருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு இந்த சைடில் வந்து கேண்டில்ஸ் வச்சுருந்தாங்க, நிறையா இருந்தது. லாவெண்டர் ஃப்ளேவர், ரோஸ் மில்க் ஃப்ளேவரு, அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கேண்டில்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தனியாக வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டும் தேவையில்லை, பாட்டிலில் இருக்கும். அண்ட் தென் நான் வந்து இப்போ காமிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு மாதிரி ஒரு ஒய்லட் கலர், லாவெண்டர் கலர், அந்த மாதிரி வாங்கினோன்னா ஒரு மாதிரி கேண்டில் மாதிரி கொடுப்பாங்க, டீ லைட் கேண்டில். அதை வந்து வச்சு நம்ம உள்ளே வைக்கிறோம். அந்த மாதிரி கேண்டில்ஸுமே அங்கே இருந்தது. பட் இது வந்து பார்க்க ரொம்பவே யூனிக்காக அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக செட்டாக அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு புதுசாக கிச்சன் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி கலரில் செட் பண்ணுறோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அந்த தீம்க்கு வந்து ஹோம் சென்டர் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே போனோன்னா டக்குன்னு நமக்கு என்ன கலர் யோசிச்சிருக்கோமோ வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஹோம் சென்டர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மினிசோ தான் வந்திருந்தோம். மினிசோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் தென் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே எப்போயுமே இருக்கிற மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த நெக் பில்லோவில் இது, அப்புறம் அந்த டாலு, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த டவல் வந்து எனக்கு எப்போயுமே அங்கே போனால் ரொம்ப பிடிக்கும். பயங்கர சாஃப்டாக இருக்கும் இந்த டவல், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பேக் கலெக்ஷன்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் தென் ஸ்பூன் வந்து செட்டாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். அண்ட் தென் கீ செயின்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக அந்த கீ செயின், கூலிங் கிளாஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது மினிசோவில். அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம், வேறு எங்கேயுமே நாங்கள் போகல.
ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரல, சாரி. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு போயிருந்தோம், ஹோட்டல் தான் போயிருந்தோம், ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். போயிட்டு அங்கே வந்து நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் டின்னர் முடிக்கிறதுக்காக போயிருந்தோம். ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கி நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கர டயர்டாக இருந்துச்சு. ஸோ என்னால் அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை. டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து சின்ன சின்ன வேலை ஒர்க் இருந்தது, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். ஸோ இந்த vlog வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.